அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் தவிர வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய ஹிஸ்டரி அதுதான். நெல் கொள்முதல் குறித்த மேலும் சில புள்ளி விவரங்களை சொல்லணும்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் அக்டோபர் 1 தேதியில தான் நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டுச்சு. நம்ம ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் 1 மாத காலம் முன்னாடியே, அதாவது செப்டம்பர் 1 நாளே நெல் கொள்முதல் தொடங்கப்பட்டு வருது. இந்த ஆண்டினுடைய பருவமழைக்கு முன்னாடியே விவசாயிகள் நெல் அறுவடை செஞ்சு புதிய விலையில் நெல்லை விற்க 1 மாதத்துக்கு முன்னாடியே செப்டம்பர் 1 தேதியே கொள்முதல் தொடங்கப்பட்டாச்சு. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டிருக்கு. நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 17 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக அதிகரிக்க ஒன்றிய அரசுக்கு நான் கோரிக்கை வச்சேன். அவங்களும் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அந்த கோரிக்கை கவனிச்சுட்டு வந்து பார்வையிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்திலையும் தினமும் 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுது. நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு, செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எதையும் தெரியாமல் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், புலப்பிக்கிட்டு இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் இது பற்றி விசாரிச்சுட்டு நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்.